Hello guys, welcome to model number 1.4 in CNC simulation programming. In this video, we are going to see about step turning process. So what do you mean by step turning? Multiple number of dimensions step by step ஸ்டெப்னு சொல்லும்போதே நமக்கு தெரிய வர ஒரே விஷயம் ஏணிப்படிகள்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஒவ்வொரு டயாமீட்டரில் ஸ்டெப்பாக விட்டு கட் பண்ணுறதுக்கு பேர் ஸ்டெப் டர்னிங் அப்படின்னு பேர். ஸோ ஸ்டெப் டர்னிங்கிறது ஒன்றுமே பெரிய விஷயமே கிடையாது. ஸ்ட்ரெயிட் டர்னிங்க்கும் ஸ்டெப் டர்னிங்க்கும் இருக்கக்கூடிய சின்ன வித்தியாசம் தான். டேப்பர் டர்னிங் அளவுக்கு கஷ்டமாக இருக்காது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட் டர்னிங்கும் டேப்பர் டர்னிங்கும் ஓரளவுக்கு கிளியராக மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது. ஸோ இதை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ லெட் us go back to the video without wasting our time. So this is your layout. அதே மாதிரி தான் யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய 60x40 இருக்கக்கூடிய ஒர்க் பீஸ். இதில் முதல் 10 mm 10 டயாமீட்டரும் அடுத்த 20 mm 20 mm டயாமீட்டர்லேயும் இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய 30x30ங்கிறது அப்படியே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் யுவர் லேஅவுட். இதுக்கேற்ற மாதிரி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட் டர்னிங் டேப்பர் டர்னிங் ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணதுனால நம்ம இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக கூட போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கெட்டிங் ஸ்பீட். So G28U0W0 which means G28ங்கிறது டூல் டேக் அவே ஃபார் தி லொக்கேஷன். ஹோம் பொசிஷனில் வைக்கிறதுக்காக G28. M6 டூல் சேஞ்ச். T1 செலக்ட் டூல் நம்பர் 1. அடுத்து M3 S1000. M3 ஃபார் ஸ்பிண்டில் ரொட்டேஷன் டு கிளாக்வைஸ் மோடு. S1000ங்கிறது ரொட்டேட் தி ஸ்பிண்டில் அட் 1000 RPM. G00 X50 Z2 அதாவது 50,2ல் அதை நிற்க வைக்கணும். பாயிண்ட் அவுட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு G90 சைக்கிள் X35 Z-30 F0.5 M08 which means G90ங்கிறது டர்னிங் சைக்கிளை ஸ்டார்ட் பண்ணோம் அட் தி வேல்யூ ஆஃப் 35,30. ஸோ இங்கே 30 வரைக்கும் 35லேருந்து அரவுண்ட் Z-30. முதல்ல 35 அதுக்கப்புறம் 30 வரைக்கும் போகணும். 0.5 mm ஃபீடில் கூலண்ட்டாக ஆன் பண்ணணும். ஸோ அடுத்து 35க்கு அப்புறம் 33 30 25 20. ஏன்னா முதல் ஸ்டெப் 20 வரைக்கும் வரணுன்னா என்ன செய்யணும்? டோட்டலாக 30 வரைக்கும் ஃபஸ்ட்டு 35 இங்கே கொடுத்துருக்குற மாதிரி, அடுத்து 33 30 25 அப்புறம் 20. ஸோ 20 வரைக்கும் ஃபுல்லாக கட் பண்ணணும். கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த போர்ஷன் அதுக்கப்புறம் ஃபர்தராக கட் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மட்டும்தான் முடிச்சிருக்கும். அதாவது இந்த ஸ்டெப் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இதில் 10 mm கட் பண்ணோம் இல்லையா? ஸோ அதற்கு தான் அடுத்த ஸ்டெப் போகுது. த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் X15 Z-10. அதாவது அடுத்த ஸ்டெப்பு 15க்கு போய் Z-10 கொடுத்தோம்னா இங்கேருந்து 10 வரைக்கும் தான் கட் ஆகும். அதுக்கப்புறம் போகாது. முன்னாடி ஸ்டெப்பை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். X35 Z30 33 30 25 20 இது 4மே G90 சைக்கிளில் இருக்கிறதுனால ஒரு ஆப்ரேஷன் 35 - 30 முடித்தோன்னே 33 30 ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து 30 - 30 அடுத்து 25 - 30 20 - 30 இது எல்லாமே G90ன்னு கொடுத்துருக்கனால ஒரே லூப்பில் கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? X15 Z10 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? 15ல் போய் 10 mm வரைக்கும் தான் ஃபீடு வரும். அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் பேக் ஆகிடும். எதனாலன்னா இந்த கமாண்டை நம்ம 10ன்னு கொடுத்ததுனால 30ன்னு கொடுத்தா 30 வரைக்கும் போகும். நமக்கு தேவை 10 mm தான். ஸோ அதனால் -10. இதோட ஃபீடு என்ன சார்? இதுக்கு ஃபீடு கொடுக்கல கூலண்ட் கொடுக்கலன்னு நம்ம கேட்க வேண்டாம். கூலண்ட் நம்ம ஏற்கனவே ஆன் பண்ணியாச்சு. ஃபீடுமே நம்ம என்ன பண்ணிட்டோம்? 0.5ங்கிறத ப்ரீவியஸாகவே செட் பண்ணிட்டோம். அதனால் நம்ம இங்கே மாற்ற தேவையில்லை. அது தானாகவே வரும். அடுத்து X10ன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பில் 15 - 10 இருக்கு இல்லையா? இப்போது அது முடிஞ்சோன்னே 10 இங்கே போயிடும். 10 - 10. ஸோ இந்த ஆர்டரில் இருக்கும். இதுக்கப்புறமா G28 சைக்கிள் டேக் தி டூல் அவே M5 M30 ஸ்பிண்டில் ஆஃப் ப்ரோக்ராம் இட். ஸோ இதுதான் ப்ரோக்ராம். நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். போனதுக்கப்புறமா உங்களுக்கு என்னங்கிறது புரியும். ஸோ ஓவர் டு த ப்ரோக்ராம். ஸோ இதை நம்ம டெக்ஸ்ட்டாகவே டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஃபீட் 0.5 தாங்க இருக்குது. 0.1ன்னு கொடுக்குறேன். அப்போ தான் உங்களுக்கு எந்த ஸ்டெப்லேருந்து எந்த ஸ்டெப் வரைக்கும் வருதுங்கிறத ஓரளவு கிளியராக பார்க்க முடியும். ஸோ ஐம் பிளேயிங் நவ். ஸோ த ஃபஸ்ட் ஸ்டெப் 50,2க்கு போயிடுச்சு. திஸ் இஸ் 50 and 2. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக அடுத்து G90 சைக்கிள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? 35 - 30க்கு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ த சைக்கிள் இஸ் பீயிங் 35ல் ஆரம்பிக்குது. Z -30க்கு போகிற வரைக்கும் த டர்னிங் வில் பி கண்டினியூட். ஸோ ஐம் சேஞ்சிங் தி டைரக்ஷன்ஸ். இந்த டைரக்ஷன் போகுது. இது 30க்கு வந்தோடனே அடுத்த ஸ்டெப் போகும்.
ஓகே, இப்போ 30லேருந்து இங்கே 50,2க்கு மறுபடியும் மாறும். யா, இதுலேருந்து அடுத்து x33 இருக்கா, ஸோ 33 வரைக்கும் இதோட டர்னிங் கண்டினியூ ஆகும். ஸோ இட் இஸ் கோயிங் அப் டு 15, 16லேருந்து 30 வரைக்கும் போகும். Once it reaches 30, the cycle get backs and go to its original state. மறுபடியும் the value of x is 30. இப்போ 30க்கு போய் கிரைண்ட் பண்ண ஆரம்பிக்கும். நம்ம இப்படி 3-3 தான் கொடுக்கணுமான அவசியம் இல்லை, நீங்கள் 5-5 கூட கொடுக்கலாம், தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஒரு டூல் கொடுக்கும்போது ப்ராப்பராக கொடுத்தீங்கன்னா அதோட டர்னிங்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ அதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் 30, the next cycle 25னு கொடுத்துருப்போம்னு நினைக்கிறேன். the 25 will continue. It is written back. x ஓட வேல்யூ 25 கொடுத்துருக்கோம், இப்போ 25க்கு போகும். I am changing the directions. இருக்குது, 25 போகும். அடுத்து நம்ம செட் பண்ணதுபடி x ஓட வேல்யூ 20னு கொடுத்துருப்போம், x 20க்கு போகும். இட் இஸ் கோயிங் அவுட், வெளியில் வந்துட்டு டூல் ரிட்டன், இமீடியட் ரிட்டன் போகும். இமீடியட் ரிட்டன் x bar equal to 20. ஸோ இப்போ 20 mmல கிரைண்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டெப் டர்னிங்கான சைக்கிள் கொடுத்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் வாட்ச் இட் க்ளோஸ்லி. இது முடிஞ்சோன்னா உங்களுக்கு அடுத்த சைக்கிள் மாறும். ஸோ ப்ளீஸ் பி காஷியஸ். கொஞ்சம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இட்ஸ் கோயிங் அவுட். ஸோ இந்த ஸ்டெப் முடிஞ்சோன்னே கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கிறது எக்ஸோட வேல்யூ 15, z -10. இப்போது எக்ஸ் எங்கே போயிட்டுருக்குன்னா நேராக 15க்கு போயாச்சு. ஜெட்டோட வேல்யூ -10 வர்ற வரைக்கும் டைரெக்டாக கிரைண்டிங் போகும். கிரைண்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி x10க்கு வரும். கவனிச்சு பாருங்கள். 15ல் டைரெக்டாக ஜெட்டோட வேல்யூ எங்கே போகுதுன்னு கரெக்டாக பாருங்கள். -10ஓட நிப்பாட்டுரும், ஏன்னா இங்கே நம்ம தான் கொடுத்துருக்கோம். ஸோ -10 கொடுத்துருக்கோமா, அதுலேருந்து டைரெக்டாக பேக்கில் வந்து மறுபடியும் இன்னொரு வேல்யூ எக்ஸோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ 10ல் வந்து ஸ்டாப் ஆகும். So this is what it goes. X oda value 50, 2. So the value final value x10. So 10 up to -10. X oda value 10, z -10 வரைக்கும் போயிட்டு க்ளோஸ் ஆகிடும். அவ்வளோதான். So this process goes on like this. As per order 90 சைக்கிள்னு கொடுத்தனால பொறுமையாக வந்து தான் திருப்பி குயிக் ரிட்டன் ஆகும். இட்ஸ் ரிட்டன் பழைய பொசிஷனுக்கு வந்துடுச்சு. M5 ஸ்பிண்டில், M30 ப்ரோக்ராம் ஸ்டாப். ஸோ இப்போ நம்மளோட ஸ்டெப்டு ஷாஃப்ட் இப்படி தான் இருக்கும். வேரிங் டயாமீட்டர் இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டுக்கு பேர் ஸ்டெப்டு ஷாஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்டெப் டர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஸ்டெப் டர்னிங்கிறது இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஓவர் டு த ப்ரெசன்டேஷன். ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டெப் டர்னிங்கிறது இருக்குது. டர்னிங்கை பொறுத்த மட்டும் 3 தான்: ஸ்ட்ரெயிட் டர்னிங், டேப்பர் டர்னிங், ஸ்டெப் டர்னிங். அப்புறமா ரஃப் அண்ட் ஃபினிஷ் டர்னிங்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் அடுத்த ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது ஒரே ஷாஃப்ட்டில் நார்மலான டர்னிங்கும் இருக்கணும், ஸ்டெப் டர்னிங்கும் இருக்கணும், டேப்பர் டர்னிங்கும் இருக்கணும். அந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் டர்னிங்ஸ் இன் அ சிங்கிள் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அதை பற்றி நமக்கு வீடியோஸ் இருக்குது. அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஓவர் தி நெக்ஸ்ட் வீடியோஸ். ஸோ இது வரைக்கும் இருக்கக்கூடிய வீடியோஸை ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டை கொஞ்சம் கரெக்டாக ஃபாலோ அவுட் பண்ணிக்கோங்க. ஃபாலோ அவுட் பண்ணி நீங்களும் உங்களோட மொபைலில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ஸோ தட் இஸ் வை வி ஹேவ் பீன் கிவன் ஆல் திஸ். இது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துருக்கிறது நம்ம இது இங்கே மொபைலில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கிறதுக்காக தான். ஸோ ப்ளீஸ் ப்ராக்டிஸ் வெல் அண்ட் ஆல்சோ please like the content, share the content, put your comments in the comments box. Thanks for watching this video. Thank you.